வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத் துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். FM சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின் கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு RN சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாகாவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கொரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது.